ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே தான் கேட் பண்ண போகிறோம். ரீபெயிண்ட் தான். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும். ப்ரெஷ் வச்சு இருக்கிற டஸ்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் மெட்டல் பேஸ்ட்னு இருக்குது. எங்கேயாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹோல்ஸுக்கு வந்து மெட்டல் பேஸ்ட் வச்சு இது பண்ணிடுவோம். டிங்கர் பேஸ்ட்னு சொல்லுவாங்க, மெட்டல் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் வச்சு அந்த இடம் எல்லாமே ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக கேட் க்ளீன் பண்ணிடணும். இதுதான் சாண்ட் பேப்பர் வந்து. இதை எமரி பேப்பர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இதை வச்சு தான் கம்ப்ளீட்டாக எங்கெங்கே இருக்கோ இதில் இந்த மாதிரி தேய்ச்சி எல்லாமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதுதான் மெட்டல் பேஸ்ட் வந்து. நிறைய பேருக்கு தெரியாது. இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருகாது, டைட்டாக பிடிச்சிக்கும் வந்து. இந்த மெட்டல் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். பிக்னஸ் கைடாக தான் இந்த வீடியோ போடுறோம். வீட்டில் நீங்களே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த வீடியோ போடுறோம். யூஸ் பண்ண போகிற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏஷியன் வந்து மெட்டல் பெயிண்ட், இனாமல்னு சொல்லுவாங்க. கலர் பார்த்தீங்கன்னா செரி ரெட் வந்து. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவங்க அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டுக்கு. அதனால அதே சேம் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த பெயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டர்பன் டாயில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு சிலர் தின்னர் மிக்ஸ் பண்ணுவாங்க. தேவையான அளவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் வந்து. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அது அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எமரி பேப்பர் வந்து சைஸுக்கு வந்து தேவையான அளவு கிழிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி மடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேட்டுக்குள்ள என்ன அளவு போகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தேய்ச்சி அங்கே இருக்கிற அந்த ரஸ்டெல்லாம் எடுத்துருவாங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் தேய்க்கணும். எங்கெங்கே ரஸ்ட்டு அந்த பிசர் இருக்கோ இந்த சாண்ட் பேப்பர் போடும்போது அதெல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா இதை வந்து ப்ரஷ்ல க்ளீன் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி எங்கெங்க ரஸ்ட் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே க்ளீனாக வந்துடும். இது பண்ணாமல் நம்ம பெயிண்ட் பண்ணால் கொஞ்ச நாளில் மழை தண்ணி பட்டோன்னா உரிய ஆரம்பிக்கும் பெயிண்ட் வந்து. இப்படி க்ளீனாக பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்ட் எல்லாமே வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த சாண்ட் பேப்பர் போடும்போது இருக்கிற இந்த புது வருது பார்த்தீங்களா, இந்த டஸ்ட் எல்லாமே வந்துடும் க்ளீனாக. அதுக்கப்புறம் நம்ம நல்லா தொடச்சிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போதே பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். நீங்கள் அப்பப்போ இதை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா கேட்டை நீங்கள் கவனிக்கலைன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகி இந்த இடம் எல்லாமே அப்புறம் கட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே எல்லாமே அதுக்கப்புறம் பைப் தான் போடணும், கலட்டி புது கேட்டாக தான் அப்புறம் பண்ண வேண்டியிருக்கும். பெயிண்டிங் வந்து அப்பப்போ பண்ணிக்கிறது நல்லது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் பண்ணுறது நல்லது தான். அப்பப்போ பண்ணிக்கிட்டா பெரிய செலவு வராது. கம்ப்ளீட்டாக அந்த சாண்ட் பேப்பர் போட்டு எல்லா இடமுமே வந்து தேய்ச்சி அந்த ரஸ்ட் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் வச்சு அந்த ரஸ்ட் எல்லாமே தட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி க்ளீனாக முதல்ல அந்த ரஸ்ட் எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்துடணும். அதனால் அந்த இடம் கூட்டி விட்டாங்க பார்த்தீங்க. டஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கூட்டிட்டு இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் தார்பாயோ ஏதாவது இருந்தால் நம்ம விரிச்சிக்கிறது நல்லது. இல்லைன்னா இந்த பெயிண்ட் பண்ணும்போது இங்கே எல்லாமே தரையிலலாம் வடியும். அதுக்கப்புறம் அதை நம்ம தொடச்சிட்டு இருக்கணும். முன்னாலே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விரிச்சு விட்டுட்டா அது ஈஸியாக இருக்கும். பண்ண போகிறோம்.
இதுதான் கலர் வந்து செரி ரெட் வந்து. தேவையான அளவுக்கு பெயிண்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக எடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி டர்பன் ஆயில் வந்து தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. டர்பன் ஆயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும். அது மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ தேவை அப்படின்னு. இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. ஒன்றும் பயந்தெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ல இது பண்ணி பார்க்கும்போது தெரியும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் டர்பன் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனி பெயிண்ட் பண்ண வேண்டியதுதான். ஓ, இந்த மாதிரி மேல் பகுதியிலேருந்து ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணிட்டு வரணும். பெயிண்ட் பண்ணும்போதே தெரியும் கரெக்டாக மிக்சிங் இருக்கா அப்படின்னு. பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கேட்டோட ரெண்டு பக்கமே பண்ணியாச்சு. வெளியே இருந்து நம்ம கேட்டை பார்க்கலாம். வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியாச்சு. செரி ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். இது வீட்டில் நம்மளே வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கலாம்.